ஹாய் டீச்சர்ஸ். இங்கிலாந்து ராணியான எலிசபெத் டூ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அவங்க அந்த பேரரசு முதல் காமன்வெல்த் வரை ஒரு நவீன மாற்றத்தை இங்கிலாந்தில் உருவாக்குனதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பேரரசின் கலைவு இவங்களுடைய காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பிரிட்டிஷ் பேரரசு பார்த்திங்கன்னா, இவங்களுடைய அந்த ஆட்சியோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா பல நாடுகள் சுதந்திரம் அடையுது. பிரிட்டிஷ் பேரரசோட ஒரு கண்ட்ரோலுக்குள்ள அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாடுகள்லாம் சுதந்திரம் அடைஞ்சாலும் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது வர்த்தக ரீதியாகவும் பொருளாதார வர்த்தக ரீதியாக சமூக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தை தலைமையை ஏற்றுக்கிட்டு அவங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலாந்து நாட்டோட உறவுல தான் இருக்கிறாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா அந்த காமன்வெல்த் நாடுகள்னு சொல்கிறாங்க. இந்த காமன்வெல்த் நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒன்று. அதே மாதிரி அந்த காமன்வெல்த்துக்கு தலைவராக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அரசியார் தான் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த மாண்பை அவங்க இறக்க முறையில் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த காமன்வெல்த் நாடுகளுக்கு தலைவராக இருந்த அந்த மாண்பை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் சுதந்திரம் அடைஞ்சாலும் அது பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படி அது மாறுது. இதுக்கு ஹெட்டு இங்கிலாந்து தான் இருக்குது. அதான் அந்த அவங்க கண்ட்ரோலில் இருந்த அந்த பல நாடுகள் சுதந்திர நாடுகளாக மாறுது. உதாரணமாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, இந்தியா, பர்மா, இலங்கை, பாகிஸ்தான், இந்த மாதிரி பல நாடுகள் பார்த்திங்கன்னா தனி நாடுகளாக சுதந்திரம் அடைந்தாலும் கூட பொருளாதார வர்த்தக ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கிலாந்துடன் நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையில் ஒரு நட்புறவோடு இருக்குது. இந்த நாடுகளை தான் பார்த்திங்கன்னா காமன்வெல்த் நாடுகள்னு சொல்கிறோம். அதை பார்த்திங்கன்னா இவங்களோட ஆட்சி காலத்தில் அந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷனாக இவங்க மாற்றுறாங்க. இதுக்கு தலைவராகவும் பார்த்திங்கன்னா ராணியார் இருந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்வதேச மதிப்பு அப்படின்னும் போது சர்வதேச மதிப்பு பார்த்திங்கன்னா அந்த காமன்வெல்த் தலைவர் அப்படின்ற முறையில் நாடுகளுக்கு இடையே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நட்பு, அதாவது நல்ல ஒரு பிணைப்பையும் அவங்க வலுப்படுத்தியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவர் மற்ற இங்கிலாந்து வரலாற்றில் ஆட்சி செய்த அந்த முடியாட்சியில் இருந்தக்கூடிய மன்னர்களை விட இவங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவருடைய அந்த 70 கால அந்த நீண்ட கால அந்த ஆட்சி வரலாற்றை பார்த்திங்கன்னா வெள்ளி விழா, வைர விழா, பிளாட்டின விழாமா கொண்டாடியிருக்காங்க. அது எந்தெந்த வருடங்களில் கொண்டாடினாங்க அப்படின்றத ஒரு டேப்லெட் காலமாக உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்குது. அதையும் கொஞ்சம் நாங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. வெள்ளி விழான்றது பார்த்திங்கன்னா 1927, அதாவது 25 ஆண்டுகள், அதாவது ராணியார் ஆட்சிக்கு 25 ஆண்டுகள் முடிவடைந்த ஒரு நிலையில் வெள்ளி விழா கொண்டாடப்படுறாங்க 1977. இது பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் ராணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உலக நாடுகளுக்கு பூராமே ஒரு விரிவான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க. வைர விழான்றது பார்த்திங்கன்னா 2012 கொண்டாடப்பட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா இவங்களுடைய 60 ஆண்டு கால ஆட்சி நிறைவடைந்த உடனே கொண்டாடப்படுற ஒரு விழா தான் வைர விழா. இது பார்த்திங்கன்னா அந்த லண்டனில் அந்த கோடைகால ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அதோட பார்த்திங்கன்னா அந்த கோடைகால அந்த ஒலிம்பிக்ஸும் இணைந்து இவங்களுடைய அந்த 60 ஆண்டுகள் அந்த வைர விழாவும் சேர்ந்து கொண்டாடி இருக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ராணியோட புகழ் இங்கிலாந்து மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப புகழின் உச்சியில் போய் அமைந்ததாக சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளாட்டின விழா பார்த்திங்கன்னா 2022 இங்கிலாந்து நாட்டில் கொண்டாடப்பட்டிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய 70 ஆண்டு கால ஆட்சி நிறைவில் தான் பார்த்திங்கன்னா பிளாட்டினம். இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வரலாற்றிலே ஒரு 70 வருஷம் ஆட்சி செஞ்சது எலிசபெத் ராணியை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்றது வரலாற்றில் பதிவு செஞ்சுருக்காங்க. இது உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளி விழா எந்த ஆண்டு, எத்தனை ஆண்டுகள் ஆட்சி முடிவில் கொண்டாடப்படுறாங்க, அதே போல் வைர விழா எத்தனை ஆண்டுகள் முடிவில் கொண்டாடப்படுது, அதே மாதிரி பிளாட்டினம் எந்த வருடம் எத்தனை ஆண்டுகள் முடிவில் கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துக்கோங்க. இவங்களுடைய மரணம் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா ராணி எலிசபெத் டூ பார்த்திங்கன்னா 2022 செப்டம்பர் 8ஆம் தேதி தன்னுடைய 96 வயதில் தான் பார்த்திங்கன்னா இவங்க மரணம் அடைகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த பால்மோரல் கோட்டையில் இவங்க அமைதியான முறையில் மரணம் அடைகிறாங்க. அதாவது அவங்க தூக்கத்திலே உயிர் பிரிந்ததாக சொல்கிறாங்க. அவங்களுடைய மரணம் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்துச்சு. இது மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா இங்கிலாந்து இளவரசி அப்படின்னா அந்த இங்கிலாந்து நாட்டில் மட்டும் அந்த துக்கம் அனுசரிக்கப்படாமல் உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உலகம் முழுவதும் அந்த சோகம் அந்த
அந்த சோகத்தின் தாக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா, விரிவான அந்த அரசு மரபு சடங்குகளை வந்து பின்பற்றப்பட்டுச்சு. இந்த ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்றது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ராணியார் அதாவது ராணி எலிசபெத் வந்து இவங்க வந்து அந்த மரண தருவாயை நோக்கி அவங்க ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டில வந்து இது ஒரு மரபாவே ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஒரு மன்னரோ, ஒரு அரசியாரோ வந்து அவங்க சாகப் போறாங்க அப்படின்னு மரணம் அடைய போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, அதுக்கு அவங்க இறப்புக்கு பின் உடனடியாக செய்யக்கூடிய அந்த சடங்குகள வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே உட்காந்து பிளான் பண்ணி இப்படி இப்படிலாம் வந்து அடக்கம் பண்ணணும். இந்த மாரி பொதுமக்களுக்கு அஞ்சலிக்கு வைக்கணும். இத வந்து முதல்ல வந்து யாருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணுவாங்களாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவங்க செய்யக்கூடிய வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதான் வந்து கோட் வேர்ட் மாரி எடுத்துக்கிறது. அதாவது லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங்னா, அந்த அரசு அதாவது விழுந்துருச்சு அல்லது அந்த 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 மன்னராட்சியில இருக்கக்கூடிய மன்னரோ அல்லது அரசியாரோ இறந்து போயிட்டாங்க அப்படின்ற வந்து ஒரு மீனிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு வேர்ட வந்து பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ராணியார் இறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொடி வந்து பாதியா வந்து இறக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உடல் வந்து பொதுமக்களுடைய அஞ்சலிக்கு வைக்கப்படுது. அதுக்கு முன்னாடி அவங்களோட இறந்த செய்தி வந்து உடனடியா யாருக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டருக்கு தான் வந்து உடனடியா தெரியப்படுத்துவாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சரவைக்கு தெரியப்படுத்துறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. இந்த மாரி வந்து அவங்களுடைய அவங்க ராணியார் மரணிக்கும் முன்பே வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து தெளிவா வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க இங்கிலாந்து நாட்ல. அது வந்து இன்ன வரைக்கும் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ராணி எலிசபெத் II வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கடமை, அந்த மன்னராட்சியோட நிலைத்தன்மை, அப்புறம் வந்து பொது சேவை இதுக்கெல்லாம் வந்து ஒரு அடையாளமா வந்து இன்னைக்கும் வந்து இங்கிலாந்து மக்களால மறக்கப்பட முடியாத ஒரு ஒரு நினைவு சின்னமா அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மன்னராட்சி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, பழமை விரும்பிகள், பழமைவாதிகள் தான் வந்து இருப்பாங்க. ஆனா இவங்களோட ஆட்சி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மன்னராட்சிய அல்லது முடியாட்சிய வந்து நவீனமயமாக்கி அத அத வந்து என்ன பண்றாங்கன்னா, அத வந்து இன்னைக்கும் வந்து இங்கிலாந்து நாட்டுல நிலைச்சிருக்க செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா மன்னர் வந்து பெயரளவுக்கு தான் வந்து அதிகாரம் படைத்தவர். அந்த அமைச்சரவை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம் உண்மையான அதிகாரம் வந்து அமைச்சரவைட்ட தான் இருக்குது. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்துல ஃபாலோ பண்றாங்க. அதே மாரி அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அப்புறம் வந்து பிரிட்டன் மற்றும் அந்த காமன்வெல்த் நாடுகளுக்கிடையே கூடிய அந்த உறவு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருக்குன்னு சொன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ராணி எலிசபெத் IIனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி அவங்களுடைய மகன் 3ஆம் சார்லஸ் அதாவது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மறைந்த டயானா இளவரசியோட கணவர் இவர் தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலாந்தோட அரியணையில வந்து மன்னராக இருக்கிறாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஆட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா, பேரளவு ஆட்சி தான். உண்மையான அதிகாரம் வந்து ஆட்சியோட அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமைச்சர் குழுவுக்கு தான் வந்து இருக்கும். இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, அம் இங்கிலாந்து வரலாறு நம்ம தொடர்ந்து பார்த்தோம். சாரி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கிலாந்து வரலாறு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. அதாவது ஐரோப்பிய வரலாறு யூனிட் 9 வந்து உங்களுக்கு ஐரோப்பிய வரலாற வந்து பார்ட் 1, பார்ட் 2ன்னு சொல்லி நம்ம 2 பிரிவா வந்து பிரிச்சோம். இது வந்து உங்களுக்கு ஒரு கடைசி டாபிக்கா வந்து இருக்குது. இந்த பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கான்ஸ்டான்டினோப்பிள்ல ஆரம்பிச்சு ஐநாவோட தோற்றம் வரைக்கும் முதல் பார்ட்டாவும், 2வது பார்ட் முழுமையா வந்து உங்களுக்கு இங்கிலாந்தோட வரலாறு தான் வந்து இருந்துச்சு. 1ஆம் ஜேம்ஸ் மன்னர்ல ஆரம்பிச்சு 2ஆம் எலிசபெத் ராணி வரைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துருக்குறோம். இந்த ஐரோப்பிய வரலாற ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிட்டோம். தொடர்ந்து படிங்க. இதுல வந்து இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ரீடிங்க்ல நாங்க வந்து மார்க் பண்ணி காமிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமா இருக்குது. அதனால கான்சன்ட்ரேஷனோட வந்து படிங்க. தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து அதாவது தோல்வி தான் வந்து வெற்றியோட படிக்கட்டு அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, தோத்து போயிட்டோமே, கடந்த முறை வந்து நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல வைக்கக்கூடாது. தோல்வின்றது வந்து உங்களுடைய அனுபவமா எடுத்துக்கோங்க. முதல் முறை நீங்க தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா, அந்த 2வது முறை நீங்க தேர்வு எழுதும்போது, அத வந்து உங்களுடைய அனுபவமா எடுத்துக்கிட்டு, அதுல என்னென்ன விஷயங்கள வந்து நீங்க கத்துக்கிட்டீங்களோ, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வரப்போற யுஜிடிஆர்பி எக்ஸாம்ல வந்து நீங்க வந்து அத ஒரு வெற்றி படிக்கட்டுகளா மாற்றும் வகையில, இந்த ஐரோப்பா வரலாற நல்லா படிங்க. உங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த 10 யூனிட்டையும் வந்து தெளிவா படிங்க. அதாவது உங்களுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல்ல எய்ம் பண்ணுங்க.
நல்லா படிங்க. ஒரு விஷயத்த படிச்சீங்கன்னு சொன்னா, அத வந்து நுனிப்புல் வேய்தல் போல இல்லாம, மேலோட்டமா படிக்காம, இன்டெப்த்தா கான்சன்ட்ரேஷனோட படிங்க. படிக்கிறதுக்குன்னு சொல்லி டைம் ஒதுக்கி படிங்க. கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து எப்ப எக்ஸாம் வந்தாலும், எக்ஸாமுக்கு நீங்க ரெடியா இருக்க முடியும். என்னுடைய வாழ்த்துக்கள நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து படிங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம். நன்றி.